நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னொரு 1.5-2 மாதம்தான். இந்த 2025 கார்த்திகை மாதம் 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்துடலாம். பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதுன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு. செவ்வாயும் ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார். இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை. ஆக இப்பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 2025 கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 8ல் இருந்த குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்திற்கு போகிறார். ராஜயோகாதிபதிகள் வலிமையாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்த செலவுன்னு இருந்தது எல்லாமே இப்போ அந்த செலவை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வருமானம் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வந்துடும். வேலை தொழில் அமைப்பில் எதையும் சமாளிக்க முடியும்னு ஒரு தைரியம் வந்துடும் இல்லையா? அந்த தைரியமெல்லாம் இப்போ வரும். தூர இடங்களுக்கு போனவங்க, வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போயிருக்கிறவங்களுக்கு திரும்ப வந்துடணும்னு ஒரு ஆசை வரக்கூடிய அமைப்பு உண்டு. மேற்கு நாடுகள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உழைச்சது போகிறோம், திரும்ப போய் புருஷன் பொண்டாட்டி பிள்ளையாக போய் குடும்பத்தோடு சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், மாறுபட்ட எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பூமி லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரு சின்ன இடமாவது வாங்குவீங்க, வாங்கிறதுக்கு அட்வான்ஸாவது கொடுப்பீங்க. 1 சென்ட் 2 சென்ட் இடம் அவங்கவுங்க சக்தி கேட்டார் போல், பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றார் போல் ஏதேனும் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்போல் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இழந்த பெயர், கௌரவம் போன்றவைகள் திரும்ப வரக்கூடிய மாதமாகவும் கார்த்திகை மாதம் கண்டிப்பாக அமையும். பெரிய சிறப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. எதுலேயுமே ஒரு சந்தோஷம், நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமாகவே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்பானால் ஏதாவது விரயங்கள் வரும். அப்பா வழி சொந்தங்கள்னால விரயங்கள் வரும். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இல்லையா? பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு ஏதாவது பைசா அப்பா வாங்கின கடனை நான் தான் அடைக்கணும், அப்பாவுக்காக நம்ம இதைத்தான் செய்யணும்னு பொறுப்புள்ள மகளாக இருந்து தந்தைக்காக ஏதாவது செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு இதே பலன்கள் சித்தப்பா பெரியப்பா மக்கள் அத்தைமார்கள் இவங்க போன்றவங்களாம் நடக்கும். சிலருக்கு பூர்வீகத்திலிருந்து சொந்த ஊரில் இப்போ தான் வீடு கட்டணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு எதையாவது ஒன்று ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகவும் முடியும். சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் உள்ள மாதமாகவும் இந்த மாதம் அமையும். வடக்கு திசையை நோக்கிய தீர்த்த யாத்திரைகள், காசி கயா கங்கா போகிறது, அதுக்காக பிளான் பண்ணுறது, திவ்ய தரிசனங்கள், 108 திவ்ய தல தரிசனங்கள், திருப்பதிக்கு போகிறேன், ஸ்ரீகாளஹஸ்தி போகிறேன், இந்த மாதிரியான ஆன்மீக அமைப்புகள், அதன் மூலமாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு சித்தர் வழிபாடுகளில் ஆர்வங்கள் இருக்கும். திருவண்ணாமலைக்கு போகிறேன், தவம் தியானம் யோகா போன்றவைகளை கற்றுக்கொள்ளப் போகிறேன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதனால் பாதிப்புகள் எதனா இருக்குமானா கண்டிப்பாக இருக்காதுங்க. பாதிப்புகள் இல்லாத தன்மைகள் நல்லாவே இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது உதவிகளை செய்வீங்க. அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு திருமணம், அவங்களுக்கு தொழில் போன்ற அமைப்புகளில் மூத்தவர்களாக இருந்து நீங்கள் அக்கறை காட்டக்கூடிய நல்ல மாதமாகவே கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பேர் இருக்கும். சிலருக்கு கலைத்துறை வாய்ப்புகள் வரும், எழுத முடியும், பாட்டு நல்லா வரும். அந்த சந்தர்ப்பத்தை நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கார்த்திகை மாதம். அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல.